தொடர்ந்து பாஜக அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய 27 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லாமல் முதற்கட்ட தேசிய தலைவர்களே களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபி பார்த்தோம்னா மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் போட்டியிடக்கூடிய சாத்தூர் தொகுதி, அறந்தாங்கி தொகுதி, அப்புறம் கோயம்புத்தூர் வடக்கு போன்ற பல்வேறு தொகுதியில் அவர் ஒரு பக்கம் களத்தில் இறங்கி இருக்கிறாரு. அதே போன்று பியூஷ் கோயல் அவர்கள் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற பியூஷ் கோயல் அவர்கள் மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அவினாசி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் அவர் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. இதற்கு முன்பாக பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டில் களம் கண்டு கன்னியாகுமரியில ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போது திருப்பரங்குன்றத்தெல்லாம் அவர் வந்து பகவானை சேவிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். நேத்திக்கு மயிலாப்பூர்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக. தொடர்ந்து என்டிஏ கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டை சுற்றி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி எப்பொழுது ராகுல் காந்தி வருவார், எப்பொழுது ஒன்றாக மேடை ஏறுவார்கள் அப்படின்ற போல ஒரு கேள்வியிலே அவங்க பிரச்சாரம் கடைசி வரை முடிந்து கொண்டு போகிறது. அண்மையில ராகுல் காந்தி வந்திருந்தார். அவருடைய மேடையில் ஸ்டாலின் பகிர்வார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் பகிரவில்லை. இரண்டு பேருக்கும் ஏதோ ஒரு இடைவெளி இருப்பதை அந்த கூட்டமே, பொன்னேரியில் நடைபெற்ற அந்த கூட்டமே நமக்கு வெளிப்படுத்தியிருந்தது. இது திமுக மீதான, இந்தியா கூட்டணி மீதான ஒரு நம்பிக்கை இழப்பை மக்கள் மீது ஏற்படுத்தியிருக்கிறது. இது இந்தியா கூட்டணி மீதான ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து என்டிஏ கூட்டணிக்கு பார்த்தோம்னா பெண்கள் மத்தியிலும், இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் தினம் தினம் அவர்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. திமுகவுடைய, அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, 5 ஆண்டு ஆட்சி ரொம்ப பல்வேறு இன்னல்களை சந்தித்திருந்தாங்க. அதே போன்று அவருடைய நிர்வாகம் சரியில்லை. அவர் ஒரு பொம்மை முதல்வராக தான் இருக்கிறாரு, ஆனா ஆட்சி செய்யறது யாரோ அப்படின்ற போல ஒரு கேலி கூத்தாக தான் அவருடைய நிர்வாகம் இருக்கிறது. ஆக என்டிஏ கூட்டணியுடைய அலை தமிழ்நாட்டில் வீச துவங்கி இருக்கிறது. திமுகவுக்கு இந்த தேர்தலோடு முடிவு எட்டப்படுகிறது. வரும் 4ஆம் தேதி, அதாவது ரிசல்ட் அப்போ மே 4ஆம் தேதி பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்ற நிலையை தேர்தல் ஆணையம் மூலமாக மக்கள் கொடுப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.